தென்கிழக்கு தேன் சிட்டு செம்பருத்தி பூ மொட்டு செல்லம் கொஞ்சுதே தாலாட்ட. டெய்லி இட்லியா மாற்றி மாற்றி போடுறீங்களா? எத்தனை பேர் இருக்காங்க மொத்தம்? 62 பேர். அப்படியா? இட்லிடுங்க. குறைகள் இருக்கா? நீங்க யாரையும் பயந்துட்டு சொல்ல வேணாம். இல்லைங்க சார். இல்லை, ஏதாவது உங்களுக்கு தேவை, ஏதாவது இப்போ பத்தில் எங்களுக்கு அப்படி ஏதாவது குறைகள் இருக்கா? இல்லைங்க சார். நான் கரெக்டாக போட்டுருக்கேன். எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. சாப்பாடு சாப்பிட்றியா? தூங்குறியா? நல்லா. ஒரு மணி எத்தனை பேர் இருக்கீங்க? காலையில் டிஃபன் பண்ணி சாப்பிட்றேன். 7 மணிக்கு போடுவோம். இந்த மாதிரியான விடுதிகளை மாணவர்கள்ட்ட ஒரு மாண்புமிகு முதல்வர் அவர்களே நேரடியாக கேட்பது என்பது இதான் நான் முதல் முறையாக நான் பார்க்குறேன். சென்னை சைதாப்பேட்டையில் அமைய பெற்றிருக்கக்கூடிய MC ராஜா மாணவர் விடுதி கட்டிடத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தற்போது திறந்து வைத்திருக்கிறார். மாணவர்கள்ட்ட ஒரு மாண்புமிகு முதல்வர் அவர்களே நேரடியாக கேட்பது என்பது இதான் நான் முதல் முறையாக நான் பார்க்கிறேன். காரைக்குடி தேவர் சிலை அருகே உள்ள ஆதி திராவிடர் நலத்துறையின் கீழ் செயல்படும் மாணவியர் விடுதியில் தமிழக முதலமைச்சர் திடீர் ஆய்வு மேற்கொண்டு மாணவிகளுக்கு சமைத்து வைத்திருந்த இட்லி, சட்னி, சாம்பாரை ருசி பார்த்தார். அதன் பின்பு விடுதி மாணவிகளிடம் அங்குள்ள வசதிகள் குறித்து கேட்டறிந்தார். தென்கிழக்கு தேன் சிட்டு செம்பருத்தி பூ மொட்டு செல்லம் கொஞ்சுதே தாலாட்ட. டெய்லி இட்லியா மாற்றி மாற்றி போடுறீங்களா? எத்தனை பேர் இருக்காங்க மொத்தம்? 62 பேர். அப்படியா? இட்லிடுங்க. குறைகள் இருக்கா? நீங்க யாரையும் பயந்துட்டு சொல்ல வேணாம். இல்லைங்க சார். இல்லை, ஏதாவது உங்களுக்கு தேவை, ஏதாவது இப்போ பத்தில் எங்களுக்கு அப்படி ஏதாவது குறைகள் இருக்கா? இல்லைங்க சார். நான் கரெக்டாக போட்டுருக்கேன். எல்லாமே வாங்கி கொடுத்தாங்க. சாப்பாடு சாப்பிட்றியா? தூங்குறியா? நல்லா. ஒரு மணி எத்தனை பேர் இருக்கீங்க? 9 பேர். காலையில் டிஃபன் பண்ணி சாப்பிட்றேன். 7 மணிக்கு போடுவோம்.